மருதநாயகம். இந்த பெயரைப் போலவே இந்த பெயரின் பின்னால் உள்ள சரித்திரமும் சற்றே வித்தியாசமானது. மருதநாயகம் எனும் ஒற்றைப் பெயர் திரையுலகிலும் சரி, இந்தியர்களின் விடுதலை வரலாற்றிலும் சரி, ஒரு கலக்கிக் கொண்டிருக்கும் வீரத்தின் அடையாளம். மருதநாயகம் பிள்ளை என்று அழைக்கப்பட்ட முகமது யூசுப் கான் சிவகங்கை அருகே உள்ள பனையூர் என்ற கிராமத்தில் சைவ வெள்ளாளர் குடும்பத்தில் 1725 பிறந்து வளர்ந்துள்ளார். இவர் இளம் வயதிலேயே தனது பெற்றோரை இழந்ததால் தனது சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறினார். பின்னது தனது தற்காப்பு கலை மாஸ்டருடன் சேர்ந்து வாழ்ந்து இஸ்லாத்திற்கு மாறினார். பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கவர்னர் ஜாக் விஸ்லாவிடம் பணியாற்றினார். அவர் பாண்டிச்சேரியை விட்டு தஞ்சைக்கு வந்து தஞ்சை இராணுவத்தில் சிப்பாயாக படை வீரனாக சேர்க்கப்பட்டார். யூசுப் கான் இளமை காலத்தில் பிரெஞ்சுக்காரர்களின் படையில் வேலை பார்க்கும் போதே இவர் தமிழ், பிரெஞ்சு, போர்த்துகீசியம், ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். 1752 நடைபெற்ற ஆற்காடு முற்றுகையின் போது முகமது யூசுப் கான் எனும் மருதநாயகம் சிறந்து விளங்கவே சிப்பாய் படைகளுக்கு தளபதியாகி கான் சாஹிப் எனும் பட்டம் பெற்றார். 1758 ஆங்கிலேயருக்கு எதிராக சென்னையை முற்றுகையிடப்பட்ட பிரெஞ்சு படைகளை யூசுப் கான் கொரில்லா தாக்குதல் நடத்தி தோற்கடித்தார். இதனால் கமாண்டோ கான் என்னும் பதவி உயர்வு பெற்றார். இதற்காக தனக்கு கிடைத்த கவர்னர் பதவியில் நீடிக்க வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் ஆங்கிலேய அரசுக்கு கட்ட வேண்டியிருந்தது. வேலை காரணமாக மருதநாயகம் சென்னை சென்ற போது சில கயவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் நிலங்களை சூறையாடினார்கள். இதனை அறிந்து திரும்பிய மருதநாயகம் கயவர்களிடமிருந்து கோவில் நிலங்களை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். இந்த சம்பவத்தால் யூசுப் கானுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு பெருகியது. அதை தடுக்க எண்ணிய ஆங்கிலேய அரசு ஆற்காடு நவாபின் பணியாளர்தான் மருதநாயகம் என ஆணை பிறப்பித்தது. இதனால் நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் மேல் மிகுந்த வெறுப்பு கொண்டார் மருதநாயகம். இந்த நிலையில் மருதநாயகம் மக்களிடம் பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்வை தூண்டுவதாக குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய உத்தரவிட்டது ஆங்கிலேய அரசு. இதனால் ஆங்கிலேயர்கள் மேல் நம்பிக்கை இழந்த மருதநாயகம் சுதந்திர ஆட்சியாளன் என தன்னை அறிவித்துக் கொண்டு 27,000 வீரர்களை வைத்து தன் படையை பலப்படுத்தினார். இதனால் மருதநாயகத்தை வீழ்த்த சரியான சமயம் பார்த்த ஆங்கிலேய அரசும் நவாப் அரசும் 1764 ஜூன் மாதம் மருதநாயகத்தின் கோட்டையை முற்றுகையிட்டனர். இருந்தாலும் பின்வாங்காமல் அசராமல் போர் புரிந்தன மருதநாயகத்தின் படைகள். பின்னர் தோல்வியிலிருந்து மீள தந்திரமாக யோசித்த ஆங்கிலேய அரசு மருதநாயகத்தின் கோட்டைக்கு செல்லும் உணவு, குடிநீர் ஆகியவை தடுத்து நிறுத்தினர். இதனால் படை வீரர்கள் சோர்வடைந்தனர். இருந்தாலும் அவர்களால் மருதநாயகத்தை நெருங்க முடியவில்லை. இறுதியாக மருதநாயகம் 13/10/1764 அன்று தொழுகையின் போது பிடிபட்டு அக்டோபர் 16 அதிகாலை மதுரை சம்மட்டிபுரத்தில் உள்ள மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்பட்ட பின்னரும் பல மாயாஜாலங்கள் செய்து உயிர்த்தெழுந்து வந்து விடுவான் என நம்பிய ஆங்கிலேய அரசு அவரது உடலை பல பாகங்களாக வெட்டி பல்வேறு இடங்களில் புதைத்தது. மிகப்பெரிய இராணுவ படைகளையும் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் கொண்ட ஆங்கிலேயர் படை ஒரு தனி மனிதனை கண்டு அஞ்சியது மட்டுமல்லாமல் அவரின் இறந்த உடலை கூட விட்டு வைக்காமல் உருத்தெரியாமல் அழித்ததென்றால் நிச்சயமாக மருதநாயகம் போன்ற ஒரு வீரரை அவர்களால் சமாளிக்க முடியாமல் போய்விடும் என்ற எண்ணத்தால் தான் அவரை வேரோடு அழித்தது. வீரத்தால் வீழ்த்த முடியாது, துரோகத்தால் வீழ்த்த முடியும் என்பதே அவரை நேருக்கு நேர் சந்தித்து போரிடாமல் முதுகில் குத்தினார்கள். வரலாற்றில் மறக்க முடியாத மனிதர்களின் மருதநாயகமும் ஒருவன். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து மக்களால் மறக்க முடியாத மனிதர்களின் வாழ்க்கை கதைகளை பார்ப்போம். உங்கள் நினைவில் மறக்க முடியாத மனிதரை கமெண்ட் பண்ணுங்கள்.